கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். காலையிலே நாம் சபையில சர்ச்சில் நான் என்ன பேசணுனோ அதோடைய ஒரு நெக்ஸ்ட் டைமென்ஷன் அல்லது அதோடைய பார்ட் 2 என்று வைத்துக் கொள்ளலாம். ஸோ இது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் மெசேஜ், அது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் மெசேஜ். ரெண்டையும் கலெக்டிவா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். 3 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். We are going to read 3 Bible portions. முதலாவது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், அதுல 1-11 வரைக்கும் நிறைய வசனங்கள். நீங்க அதனால கொஞ்சம் கவனமா கேட்கும்படி கேட்கிறேன். 2 ராஜாக்கள் 2 அதுல 1-11 வரைக்கும். அதுக்கப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும். அப்புறம் 1 கொரிந்தியர் 15 அதுல 51-55 வரைக்கும். ஸோ முதலாவது ஃபர்ஸ்ட் பைபிள் போர்ஷன் கேட்கலாம். 2 கிங்ஸ் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-11. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். ஆமென். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும். 1 Thessalonians chapter 4 verses 16-18. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாசிச்சதுல 17ஆம் வசனத்துல அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். ஸோ தேர்ட் பைபிள் போர்ஷன் 3வது 1 கொரிந்தியர் 15 அதிலே 51-55 வரையுள்ள வசனங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும்
சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமென். பிரைஸ் காட். சோ ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த இரவிலே நாம் தியானிக்க போகிறோம். இது ஏன் ரொம்ப முக்கியமான சத்தியம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே பல சபைகள்ல தவறான போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, இப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. So the church will be raptured for sure. சபை என்பது நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படும். இது வேத சத்தியம். இது ஏதோ வெளிப்படுத்தலையோ அல்லது நம்ம வாசித்த அந்த 2 பகுதியிலே மட்டும் இருக்கிற சத்தியம் அல்ல, முழு வேதாகமத்திலும் இருக்கிற ஒரு சத்தியம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து யாத்திராகமத்திலிருந்து வரிசையா ஒவ்வொரு இடத்திலும் கேர்ஃபுல்லி மறைமுகமாக இந்த சத்தியத்தை தேவன் அதிலே வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இங்க கடைசியில வாசமே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு சொல்றோமே, இது என்ன அப்படின்னா ஒரு ப்ராஃபட்டிக் ஸ்லோகன், ப்ராஃபட்டிக் சாங். பாருங்க, இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் ஒருவேளை இந்த ஈவென்ட் நடக்கும் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் ஒரு நிமிடத்தில் என்ன செஞ்சிருவோம்? மறுரூபம் அடைந்து விடுவோம். ஒரு இமைப்பொழுதுல. அப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, மரணத்தை காணாமல் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீ எங்களை you are not able to sting us. நீ எங்களை என்ன பண்ண முடியல, சேதப்படுத்த முடியலையே நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லுவார்கள். சரியா? ஓகே. இப்ப எலியாவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது 3 ஈவென்ட்னு சொல்லுவோம். 3 காரியங்கள். ஒன்று எலியா, அதாவது கர்மேலின் சிகரத்திலே அக்கினி இறங்கின ஒரு தருணம். ஓகே. அதுக்கப்புறம் சுழல் காற்றிலே எலியா ஏறி சென்ற ஒன்று. இந்த 2 எப்படி சொல்றோம் அப்படின்னா, அக்கினி இறங்கின அந்த தருணம், கர்மேலிலே அக்கினி இறங்கின அந்த தருணம் இருக்கிறதே, அது டே ஆஃப் பெண்டெகாஸ்ட் என்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. ஃபயர் கேம் ஃப்ரம் அபவ். அக்கினிமயமான நாவுகள் கடந்து அங்கே இருந்த அந்த பலிபீடத்தின் மேல் அல்லது 120 பேர் அந்த மேல் வீட்டில் இருந்த எல்லாரு மேலும் இறங்கினது. அது டே ஆஃப் பெண்டெகாஸ்டுக்கு அடையாளமா இருக்கு. அதுக்கப்புறம் எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது ராப்சர் ஆஃப் த சர்ச்சுக்கு அடையாளமா இருக்கு. இது 2க்கும் நடுவுல ஒரு ஈவென்ட் இருந்துச்சு. அதுதான் என்ன தெரியுமா? ப்ராமிஸ்ட் ரெயின். தட் இஸ் ஆல்சோ கால்ட் a global rain. ஒரு வறட்சியான காலத்துக்கு பிறகு ஒரு திரட்சியான பெரும் மழை பெய்தது. அதுதான் ரிவைவல் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ இந்த ராப்சருக்கு முன்னாடி ஒரு பெரிய குளோபல் ரிவைவல் ஒன்று நடக்க போகுது. அது சீக்கிரத்துல தொடங்கிடும் நானும் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, ஓகே. இது இப்படி இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 1-11 வரைக்கும் உள்ள வசனத்துல இது பாத்தீங்கன்னா it involves 2 people. 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒன்னா இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா, ஒன்னு எலியா, இன்னொன்னு எலிசா. எலிசாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு அன்னைக்குதான் ஒரு பெரிய தொடக்கம். எலியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிறைவு, ஒரு நிறைவேறுதல். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எலியா அவங்க பேசப்படவும் இல்லை. எலியா அப்படி போறாரு. சோ இந்த 2 டைரக்ஷன் எங்க இருந்து போறாங்கன்னா, கில்கால், பெத்தேல், ஜெரிகோ, ஜோர்டன். சோ யோசிச்சு பாருங்க, எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறார். ஓகே. ஆண்டவர் என்ன சொல்லல, எலியா நீ ரெடியா இருக்கியாப்பா? இன்னைக்கு தான் டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு. நீ ரெடியா இருக்கியா? கமான், வீட்டுக்கு வெளியில வா, இல்ல உன் வீட்டுக்கு மாடியில நில்லு, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கல. அவனை ஒரு 4 ஸ்டேஷன்ஸ் வழியாக நடத்துகிறார். எலியா, நான் உன்னை எடுத்துக்கொள்ள போறேன், ஆனா நீ இந்த 4 ஸ்டேஷன்ஸை தாண்டி நீ வரணும். ஓகே.
அப்போ எலிசா எடுத்துக்கொள்ளப்பட போறவன், எலிசா இங்கதான் இருக்க போறான். அவனும் என்ன செய்யறான், அந்த 4 ஸ்டேஷன்ல போயிட்டு அவன் திரும்பி வர்றான் அப்படியே. அப்போ இன்னைக்கு காலையில என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா எலைஷாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேகத்தினாலே ஒரு அடையாள மாற்றம் நேரிடுகிறது. அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம். ஓகே, ஒரு ஓனரா, ஒரு வேலைக்காரனா இருந்தவன் ஒரு எஜமானாய் புதிதாய் துவங்கி இருக்கிறான். எனவே அவனுடைய பிரயாணத்தை பார்க்கும்போது நம்ம பின்னாடி சைட்ல இருந்து எப்படி வந்தோம்னா, யோர்தான்ல இருந்து எரிகோ, எரிகோல இருந்து பெத்தேல், பெத்தேல் இருந்து கில்கால், அப்படி பார்த்தோம். அது a road map for a new beginning. ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலையும் அபிஷேகத்து நிமித்தமா நடக்கும் உருமாற்றம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அதுல காலையில தியானித்தோம். how you are designed through the anointing. அத காலைல பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்? the road map to rapture. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஒன்று. எப்படி எலியா சாகவில்லையோ, சாகாமல் எடுத்துக்கொண்டானோ, அப்படியே சபை என்பது ஒரு நாள் வரப்போகிறது. அன்றைக்கு சபை என்ன செய்ய போகுது? எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. ஆனா அதை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி அது ஒரு 4 ஸ்டேஷன்ஸை தாண்டி போகுது பாருங்களேன். அந்த 4ஐயும் தான் என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் உடைய ஒரு ரோட் மேப் டு த ராப்சர், நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச், அது இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 4 காரியங்களையும் நாம் தியானித்தோம் என்றால் நிச்சயமா என்ன புரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா, இப்படிதான் ஆண்டவர் சபையை மாற்றும்படி விரும்புகிறார். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை, அடுத்த நிலையிலிருந்து அடுத்த நிலை, இப்படிதான் கொண்டு வர விரும்புகிறார். அப்ப இந்த 4ஐயும் நம்ம தியானிச்சோம்னா, so what kind of a generation or what kind of a people that the church produces or the church is required to produce, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். Praise the Lord. எனவே ஒரு உபதேசமா இதை நம்ம கற்றுக்கொள்வோம். அதோடு மாத்திரம் இல்லாமல் நான் முடிக்கும் போது நான் தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். Praise the Lord. ஏன்னா எப்பவுமே what it implies, நமக்கு என்ன, இந்த வேத பகுதியிலிருந்து எனக்கு என்ன இருக்கு என்று நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கிட வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, எலியா தேவன் தனக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவன் செய்து முடிக்கவில்லை. ஆனால் அவன் செய்ய வேண்டியதையும் எலிசா செய்து முடித்தான். Praise God. Amen. So நான் இன்னைக்கு feel பண்றேன், God is going to release an anointing that will complete everything, through which you will see a perfection, a completion. எதெல்லாம் செய்து முடிக்கணுமோ அதெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தேவன் உங்கள் வாழ்க்கையில அனுப்பி, nothing is going to be unsettled. உங்க லைஃப்ல இது செட்டில் ஆகலைங்க, இது இப்படியே பாதியில நின்றுச்சு அப்படின்னு ஒண்ணுமே இருக்காது. Every process, whatever God has began, definitely you will see a perfection of it. அதை தேவன் மிகவும் நேர்த்தியாய், மிகவும் நன்மையாய் உங்கள் மூலமாகவே நடத்தி முடிப்பதை நிச்சயமா நீங்கள் காண்பீர்கள். Praise the Lord. Amen. சரி, இப்ப முதல் இடத்துக்கு வருவோம். கில்கால். என்ன இப்ப எப்படி போறோம்னா, கில்கால், பெத்தேல், ஜெரிகோ, ஜோர்டன். முதலாவது கில்கால். இதுக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5 to 9 வரையுள்ள வசனங்கள். Joshua chapter 5 verses 5 to 9. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். அவர்களுக்கு பதிலாக அவர் எலும்பு பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினார். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகும் மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்னப்படுகிறது.
ஆமென். சோ கில்காலுக்கு இங்கே ஒரு பேக்ரவுண்ட ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த கில்கால்ல என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒரு ஜெனரேஷன் 7ஆம் வசனத்துல அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகள், அவர்களை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினார். இதுல என்ன அப்படின்னா, ஒரு ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, எகிப்து அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு ஜெனரேஷன். ஓகே, they do not know anything about slavery. All these people were born in freedom. விடுதலையிலே, சுயாதீனத்திலே பிறந்த பிள்ளைகள். இவர்கள் விருத்த சேதனம் என்னும் ஒரு உடன்படிக்கைக்குள் வருகிறார்கள். ஓகே, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எகிப்து நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி தள்ளினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் எதை குறிக்குது? இப்ப சபை எப்படிப்பட்ட சந்ததியை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், அடிமைத்தனத்தின் வாசனை கூட என்னன்னு தெரியாத ஒரு ஜனத்தை சபை எழுப்ப வேண்டும். Praise God. Amen. Amen. See, the concept of anointing, அபிஷேகம் அப்படின்னாலே, if you are anointed, then you are in no way captive to anything. உங்க மேல அபிஷேகம் இருக்குன்னா நீங்க எதுக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்லவே அல்ல. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே சுயாதீனம் உண்டு, விடுதலை உண்டு. There is liberty. Praise the Lord. அப்போ தேவன் சொல்றாரு, அப்பா இன்னைக்கு நான் ஒரு அபிஷேகத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வருகிறேன். அந்த அபிஷேகம் என்ன செய்ய போ தெரியுமா? உன் வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனங்களை எல்லாம் முறிக்க போகிறது, கட்டுகளை எல்லாம் அறுக்க போகிறது. Praise the Lord. ஆமென். நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாசனை கூட தெரியாது, அப்படி ஒரு ஜனமாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். Praise the Lord. ஆமென். யோசிச்சு பாருங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினின் சூளைக்குள்ள போறாங்க. அந்த சூளை என்பது that fire will consume everyone, எல்லாத்தையும் சுட்டரித்து சேதமாக்கிவிடும். ஆனால் இவர்கள் வாழ்க்கையில அது இவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், இவர்கள் சுயாதீனத்தின் பிள்ளைகள். Praise the Lord. Amen. அப்ப சபை எப்படி இருக்கணுமா? சபை எப்படிப்பட்ட ஜெனரேஷன்? அதாவது if the church is going to be a raptured church, then that church must bring forth a generation. That church must produce a generation that is a people of liberation, people of liberty. Praise God. Amen. விடுவிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமாய் நீங்கள் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில எந்த விதமான சிறையிருப்பும் இருக்கவே கூடாது. எந்த விதமான சிறையிருப்பும் அடிமைத்தனமும் உங்கள் வாழ்க்கையில நீங்க சொல்லணும், அந்த வாசனை கூட என்கிட்ட இருக்காது. Praise the Lord. Amen. யோசிச்சு பாருங்க, ஆலோட்டியின் கோல்னா என்னன்னு இவங்க இந்த சந்ததிக்கு தெரியாது. ஆலோட்டியா யார் அவன் அப்படிம்பாங்க. அடிமைத்தனமா அது என்ன அப்படிம்பாங்க. அடிமைத்தனங்களையும் ஆலோட்டியின் கோலையும் அலட்சியப்படுத்துகிற ஒரு சந்ததி, ஒரு ஜனம். அப்படிப்பட்ட ஜனத்தை தான் சபை பிறப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. Praise the Lord. ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துக்கு வாரோம், நம்ம சர்ச்சுக்கு வாரோம், சபையில கூடி வருதல் நடக்குது. எதுக்காக அப்படி தெரியுமா? நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த சிறையிருப்பா இருந்தாலும் அந்த சிறையிருப்புகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தேவன் அகற்றி போடும்படி விரும்புகிறார். அதற்காகவே அபிஷேகம் அருளப்படுகிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுகிற உங்க வாழ்க்கையில ஏதோ விஷயங்கள் சிறையிருப்புகள் இன்னும் இருக்குன்னு சொன்னா, இந்த இரவு தேவன் உங்களை கட்டவிழ்க்கவே விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ சுயாதீனம் உள்ள சந்ததி, நீ ஒன்றுக்கும் அடிமைப்பட்டிருக்க மாட்டாய். எந்த பயமும், எந்த திகிலும், எந்த பாவமும், எந்த அக்கிரமங்களும் உங்களை சிறைப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அவர் விடுதலையின் சுவாச காற்றை உங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏசாயா 61 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கூறவும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க பேசினாலே ஒவ்வொருத்தருக்கும் கட்டலாம் வந்துடும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்படி கட்டு இருக்க முடியும்? சிம்சோனுடைய புயங்கள் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அபிஷேகம் வந்த போது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கின பொழுது அவையெல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல ஆகிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அதுதான் நீங்க, அதுதான் நம்ம. அப்போ நம்முடைய சபை
அல்லது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க எடுத்துக்கொள்ளப்பட போகிற நபர்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, அப்பா சிறையிருப்பு இருக்கவே கூடாது, இருக்கவே முடியாது. Praise the Lord. Amen. So any kind of captivity, the Lord says, by the anointing, the yoke will be destroyed. நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படும். Praise the Lord. Amen. So எந்த தீமையும், எந்த அசுத்தமும், எந்த அருவருப்பும் உங்களை கட்டி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. இரண்டாவது வருவோம். ரெண்டாவது இதை அப்படி தியானிக்கும் போது நீங்க இன்னொரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா this is also a roadmap to raise a prophetic generation. அப்படிதானே? இந்த பாதையில நடந்து போனா இது என்னத்தை பிறப்பிக்குதுன்னா எலிசாக்களை பிறப்பிக்கிறது. ஹல்லேலூயா. So this is not just a roadmap to rapture, it is also a roadmap to raise generation, prophetic generation. அப்ப முதலாவது நம்பர் 1 என்ன அப்படின்னா, church is called to raise a covenant generation that will know no bondages. சிறையிருப்புகளே, அடிமைத்தனங்களே, நுகங்களே அறியாத ஜனமாய் தேவன் தம்முடைய ஜனத்தை இருக்கும்படி விரும்புகிறார். இரண்டாவது பெத்தேல். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35 அதுல 1 வரையில வசனங்கள். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். ஆமென். சோ கில்கால் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு களைந்து போடுதல் நடந்தது. அப்படித்தானே? மாம்சத்தின் நுனித்தோல் களைந்து போடப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அதுதான் ரட்சிப்பு. உங்கள் பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுகிறீர்கள்னு வசனம் இருக்கு. சரியா? அப்போ அப்படி ஆரம்பிக்குது. அங்க சிறையிருப்புகள்லாம் மாறுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எங்க கொண்டு வர்றாரு அப்படின்னா, இது இன்னும் ஒரு ரிஃபைனிங்குள்ள கொண்டு வர்றாரு. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாருங்க, பெத்தேல். உங்களுக்கு தெரியும், யாக்கோபை பொறுத்த வரைக்கும் பெத்தேல் அப்படின்னாலே இட்ஸ் a place of commitment. அப்படிதானே? இட்ஸ் a place of commitment. அப்ப நீங்க கில்கால ஒரு பிளேஸ் ஆஃப் கவனன்ட் அப்படின்னு சொன்னா இது என்ன சொல்லலாம்? ஒரு பிளேஸ் ஆஃப் கமிட்மெண்ட். ஓகே, இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்கதான் முதல்ல ஜேக்கப் தேவனை தரிசிக்கிறான். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்குது பாக்குறான், இதெல்லாம் பாக்குறான். பார்த்துட்டு சொல்றான், நான் தூணாக நிறுத்தின கல் தேவனுக்கு வீடாகும்னு சொன்னான். ஆனா தூணு தான் நிக்குது, ஒன்னும் வீடெல்லாம் ஒன்னும் என்ன செய்யல, வரல. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ தூணா நிப்பாட்டி கிளம்பிட்டியே, அங்க போய் ஒரு பலிபீடத்தையாவது என்ன பண்ணு, கட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ இந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, இங்கே அவன் சில காரியங்களை புதைத்து போடுகிறான். என்ன புதைத்து போடுகிறான் அப்படின்னா, அருவருப்பானவைகள், உலகத்தின் வேஷங்கள், அசுத்தங்கள், இவைகளெல்லாம் என்ன பண்றான்னா புதைத்து போடுகிறான். அதாவது பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் that doesn't belong to us, இது நமக்குரியது இல்லை அப்படின்னு சொல்றதையெல்லாம் புதைத்து போடுகிற ஒரு ஸ்தலம். அதுதான் அடுத்த லெவல். you are defining yourself. இது எனக்குள்ளது இல்லை. உண்மையா சொல்ல போனா கிராஸ் எடுக்கிறோம்ல, கிராஸ், when you take up your cross, என்ன நடக்குது தெரியுமா? you are defining yourself. இதுதான் நானு, என்ன குறித்து ஆண்டவர் தான் வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டர்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் he will only be talking about cricket. அவனுடைய வேர்ல்டு டிஃபைன் பண்றான்.
நீங்க இந்த கிரிக்கெட் விளையாடுற ஆட்களை பார்த்துட்டே இருங்க, சும்மாவே இருக்க மாட்டான். அவன் சும்மா வீட்டுல இருக்கும்போது கூட இருந்தா அப்படின்னு இருப்பான். ஏன்னா ஏதோ பவுலிங் போடுறான் அவரு, அதுலயே தான் இருப்பாரு. ஏன்? அவனுடைய வேர்ல்டு அவனுக்கு டிஃபைன் ஆயிடுச்சு பாருங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் a church that's going to be raptured. நீ ஒரு ப்ரிப்பேர்டு சர்ச்சா, நீ ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் உனக்கு வேணாமோ அதெல்லாம் என்ன பண்ணிடு, அதெல்லாம் புதைத்து போடு. பிரைஸ் தி லார்ட். சில விஷயங்களை அடக்கம் பண்ணிட்டு நம்ம புறப்படணும். நான் நீங்க பிரசங்கம் பண்றேன், ஆனா தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு சிலருக்கு உங்களுடைய கடந்த காலத்தின் காரியங்களை இன்னும் அடக்கம் பண்ணப்படாமல் இருக்கிறது. சில காரியங்கள், something that relates to your past, some kind of patterns, ஏதோ சில சடங்குகள், சில காரியங்கள், அவைகள் இன்னும் அடக்கம் பண்ணப்படாமல் இருக்கிறபடினால் நீங்க இன்னும் முன்னேற முடியாம இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரவு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னா அது எனக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். இது என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொண்டு வராது அப்படின்னா அது நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. சீகேமின் சரக்குகள் எல்லாம் இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டது தெரியுமா? புதைக்கப்பட்டது. தேவன் இதை பேசுறார். அவன் யோசிச்சு பார்க்கிறான், ஏன்? ஆமா, உண்மைதான் ஆண்டவர் சொல்றது, நான் கமிட் பண்ணேன், உண்மைதான். நான் இந்த வருடம் வரும்போது ஆரம்பிக்கும் போது நான் இப்படி எல்லாம் பைபிள் வாசிப்பேன்னு சொன்னேன், உண்மைதான். ஏன் அதை மறந்துட்டேன், ஏன் அதை செய்யல அப்படின்னா, வேறே சில சீகேமின் சரக்குகள் எனக்குள் வந்து விட்டது. சில வேர்ல்ட் என்க்ரோச்மெண்ட்ஸ், சில வேர்ல்ட்லி என்க்ரோச்மெண்ட்ஸ், சில லஸ்ட்ஃபுல் என்க்ரோச்மெண்ட்ஸ், சில காரியங்கள் அத்துமீறி என்னை அமிழ்த்துகிறபடினால் அவைகளை என்னை நிறுத்தி போடுகிறது, என் திசையை மாற்றுது. ஆனா நான் ஆண்டவர் சொன்ன மாதிரி திரும்பமா நாம் போகணும். I must go to the place of commitments where I once had an encounter. Praise the Lord. Hallelujah. அப்ப சர்ச் எப்படிப்பட்டது அப்படின்னா, it's called to raise a generation that will never be defiled by the designs and patterns of the world. Praise the Lord. உலகத்தால் கரைப்படாத, உலகத்தின் தாற்பயங்களால் கரைப்படாத ஒரு சந்ததியாய் சபை என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடல்ல மீன் கடல்ல தான் இருக்கு, அந்த கடல் தண்ணி எல்லாம் இப்படிதான் இருக்கும், உப்பாதான் இருக்குமா. ஆனா அந்த மீனுக்குள்ள இந்த உப்பு என்ன செய்யாதான்? இருக்காதா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ ஆண்டவர் சொல்றாரு, never be defiled by the patterns of this world. இந்த உலகம் வைத்திருக்கிற அதோடைய காரியங்கள், நடைமுறைகள் பாருங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், the whole world is operating in knowledge. But as you and I belong to the kingdom of God, we are called to operate in life through revelation. Hallelujah. வெளிப்பாடுகளை தேவனிடத்தில் பெற்று ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் சத்தியத்தின்படி நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என வேதம் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், அப்பா இன்னைக்கு உன் வாழ்க்கையில சில பேட்டர்ன்ஸ், ஒருவேளை உங்க குடும்பத்துல பூர்வீகமா சில வந்துகிட்டே இருக்கிற சில காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவைகளை நீ புதைத்து போட்டு நீ புறப்படுவாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல உன் கூட பேசினாரோ, எந்த பாயிண்ட்ல உங்ககிட்ட இடைப்பட ஆரம்பித்தாரோ, அந்த அனுபவத்தை நீ திரும்பமாய் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உன்னை எங்க அனுப்புறா தெரியுமா? பெத்தேல். ஹல்லேலூயா. மூணாவது ஜெரிகோ. ஜாஷுவா சாப்டர் 5 அதுல 13 to 15. யோசுவா 5 அதுல 13-15 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து
பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். Praise the Lord. சரி, ஜெரிகோ இதுல நான் எப்படி போட்டிருக்கேன்னா, முதல்ல களைந்து போடும் ஸ்தலம், அடுத்து புதைத்து போடும் ஸ்தலம், மூன்றாவது கழற்றி போடும் ஸ்தலம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா அவன் செருப்பை கழட்டி போட சொல்றாரு. ஓகே, இந்த வசனம் ஆங்கிலத்துல அந்த 14th verse எப்படி வருதுன்னா, அவர் சொல்றாரு, அவன் போய் கேட்கிறான், நீர் எங்களை சார்ந்தவரோ அவர்களை சார்ந்தவரோ? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய தூதனானவர் அவர் யாரும் இல்ல, வேற யாரும் இல்ல, ஜீசஸ், ஆண்டவர் தான். அது அவர்கிட்ட போய் கேட்கிறான் அவன். அப்போ அவர் சொல்றாரு, ஐ எம் நாட் ஹியர் டு டேக் சைட்ஸ். நம்ம போய் கேட்கிறான், நீங்க எங்களை சேர்ந்தவங்களா அவங்கள சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஐ எம் நாட் ஹியர் டு டேக் சைட்ஸ், ஐ எம் ஹியர் டு டேக் ஓவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் இந்த சைடு அந்த சைடுலாம் இல்லப்பா, நான் மொத்தத்தையும் எடுக்க வந்திருக்கேன்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டுல யோசுவா செருப்பை கலத்தி போடுறானா, புதிய ஏற்பாட்டுல வேதம் சொல்லுகிறது சுவிசேஷத்தின் ஆயத்தமா இருக்கிற பாதரட்சையை தொடுத்துக்கொள் அப்படிங்கிறார். மூணாவது இந்த ஜெரிகோ அப்படின்னு பேசும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, the church is called to raise a generation that will take over. Praise the Lord. Amen. எனக்கு ரைட்ஃபுல்லா நான் சுதந்திரிக்க வேண்டியது எதுவா இருந்தாலும் சரி, அதை நான் என்ன செய்ய போறேன்? எடுத்துக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த காலத்துல ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. ரூத் 4:7 இருக்கு, 4:7 என்ன அப்படின்னா, ஒருத்தன் செருப்பை கலத்தி போட்டான்னு வச்சுக்கோமே, இன்னொருத்தன் இதை எடுத்துக்கிட்டானே அர்த்தம்னா, உனக்குள்ளது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். அதுதான் அதோடைய அடையாளம். பழைய ஏற்பாட்டுல யோசுவா, யெஷுவா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரீக்ல சொல்றதுதான், அந்த ஹீப்ருல அது ஒரே நேம் தான், அது ஜீசஸோடைய நேம் தான் அப்படி இருக்கு. அப்போ என்ன சொல்லாம சொல்றாரு இந்த இடத்துலன்னா, நான் கலத்தி போட்டேன், நீ அதை என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. Gospel gives you the right to own everything that Jesus has taken back from the enemy. சத்துரு கரத்திலிருந்து அவர் பறித்து கொண்ட சகலவற்றையும் உரிமை பாராட்டி சொந்தமாக்கி கொள்ள உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சபை என்பது எப்படி இருக்கணும்னா, it must be a generation that is willing to take over. அதனாலதான் புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. The kingdom of God suffers violence. Praise the Lord. It is taken by force. நம்ம போய் என்ன செய்ய தேவையில்லை, கெஞ்சிட்டு இருக்க தேவையில்லை. ஐயோ என் ஆசீர்வாதம் என்னைக்கு வருமோ, இல்ல, அதை நீ உரிமையா என்ன பண்ணு, எடுத்துக்கொள். அந்த அதிகாரம் சபைக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ சபை என்பது எப்படிப்பட்ட ஒன்றா இருக்க முடியும்? எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா, எந்த சபை இந்த பாதையில் இந்த ரோட் மேப்ல நடந்து வருதோ அந்த சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபை. எனவே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அப்படி இரு தேவ பிள்ளையே. காலேபு தன் கால் மிதித்த அந்த எபிரோன் அது ஏனாக்கியரின் வசமாயிருக்குன்னு தெரிஞ்ச பிறகும், ஒரு தேசமே போராடி ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்ச பிறகும், அவன் துணிச்சலாய் யோசுவா இடத்துல கேட்கிறாரே, அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். I want to take it by force. God is with me and I will be able to subdue and chase away the Anakites. ஏனாக்கியரெல்லாம் நான் துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் பேசும்போது என்னுடைய ஆவியிலே ஒரு கலிகூர்தல் உண்டாகுது. என்ன தெரியுமா? அபிஷேகத்து நிமித்தமா இங்க இருக்கிற சிலர் ஏனாக்கியரை துரத்த போகிறீர்கள். ஏனாக்கியர்னு 3 பேர்த்து பேரை போட்டிருக்கு. ஒருவேளை 3 பேர் உங்க வாழ்க்கையில 3 பேர்தாலதான் பிரச்சனையே பாஸ்டர்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, your anointing is powerful. You can subdue the enemy. Praise the Lord. Hallelujah. நீ துரத்தி விட்டுற முடியும். தேவன் உன்னை
அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனமாக ஆயத்தப்படுத்துகிறபடினாலே அன்று சொல்றாரு, இந்த பூமியில எவைகளெல்லாம் நீ சுதந்திரிக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் நிச்சயமாய் தேவ பலத்தை கொண்டு அபிஷேகத்தின் ஆற்றலை கொண்டு சுதந்திரித்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா. ரைட். அடுத்தபடியா நாலாவதா நான் சொல்றேன், யோர்தான், ஜோர்டன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11-12. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். அப்போ ஒரு களைந்து போடும் ஸ்தலம், ஒரு புதைத்து போடும் ஸ்தலம், ஒரு கிளற்றி போடும் ஸ்தலம், ஒரு கிழித்து போடும் ஸ்தலம். ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் a raptured church. உனக்கு நான் ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கிறேன். நீ பழையவைகளை கிழித்து போடு. பழசு எதுவும் உனக்கு உள்ளது இல்லை. பர்த்திமேயு எனப்பட்ட ஒருவனுக்கு ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு, என்னிடத்துல வாப்பான்னு சொல்றாரு. உனக்கு என்ன வேணும், நீ வா அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டு இயேசுவினிடத்தில் வருகிறான். இது எதற்கு அடையாளமா இருக்கு, என்ன இது சொல்லுது அப்படின்னா, அதுக்கு பிறகு அவன் ஒரு புதிய அடையாளத்தோடு அறியப்படுகிறான். அவன் இயேசு நடந்த அந்த பெரும் பாதையிலே, அற்புதங்களின் பெரும் பாதையிலே நடந்தான். அவனுடைய நடையே மாறிடுச்சு. கர்த்தர் அவனை வேறு விதமா மாற்றினார். நான் உங்களை பார்த்து நீங்க சொல்றேன், இந்த ஜெனரேஷன் எப்படிப்பட்ட ஜெனரேஷன் தெரியுமா? The church is called to raise a generation that will go for hard things by choice. அரிதானவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளும், தெரிந்து கொள்ளும் ஜனக்கூட்டமாய் இந்த சந்ததி காணப்படும். அதுதான் சபை. அல்லேலூயா. எலியா கேட்டான் எலிசாட்ட, நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். என்ன கேட்டிருந்தாலும் கிடைச்சிருக்கும். ஆனா எலிசா என்ன கேட்டான் தெரியுமா? பை சாய்ஸ். என்ன கேட்டான் தெரியுமா? அரிதான காரியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சின்ன சின்ன காரியத்தை கேட்காதீங்க. நீங்க எப்படி கேட்கணுமா? பெரிய காரியத்தை, அரிதான காரியத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, அரிதானவைகளை எளிதாக அருளுகிற தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆமென், ப்ராஃபட்டிக்கா சொல்றேன். என்ன சொல்றேன் தெரியுமா? சில விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அனாயிண்டிங்க உங்க மேல ஆண்டவர் வைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதெல்லாம் அன்பினிஷ்டா இருக்குதோ, எலியா எதெல்லாம் செஞ்சு முடிக்கலையோ, அந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் வந்தது. அவன் சகலவற்றையும் செய்து முடித்தான். எலிசாவின் பட்டயத்திற்கு ஒன்றும் தப்பி போகவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இதுல ப்ராஃபட்டிக்கா என்ன எனக்கு ஆண்டவர் பேச சொன்னது, அதை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். நான் 4 ஸ்டேஷன்ஸை பத்தி உங்களுக்கு சொன்னேன். முதலாவது நான் சொன்னேன் கில்காலை பத்தி சொல்லும் பொழுது, church is called to raise a covenant generation that will know no bondages. சிறையிருப்புனா என்னன்னே தெரியாத அடிமைத்தனங்களை எல்லாம் தகர்த்தெறிகிற ஒரு சந்ததியாய் சபை இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவதாக நான் சொன்னேன், church is called to raise a generation that will never be defiled by the designs and patterns of this world. உலகத்தின் காரியங்களோ வேஷங்களோ அவைகளால் கரைப்படாத ஒரு சந்ததி சபையாக இருக்க வேண்டும். தேவன் அப்படித்தான் சபை எழுப்ப விரும்புகிறார் சொன்னேன். மூணாவது சொன்னேன், the church is called to raise a generation that will take over, inherit. சபை என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு சகலவற்றையும் எடுத்துக் கொள்ளுகிற ஒரு சந்ததியாய், திருப்பிக் கொள்ளுகிற ஒரு சந்ததியாய், தேவ பலத்தால் சாரமேற்றப்பட்ட ஒரு சந்ததியாய் இருக்கும் என்று சொன்னேன். நான்காவதாக நான் சொன்னேன், church is called to raise a generation that will
go for the hard things by choice. அரிதானவைகளை கேட்டு அற்புதமாய் பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றல் உள்ள ஒரு சந்ததியாய் சபை காணப்பட வேண்டும் என்று சொன்னேன். இதெல்லாம் சொல்லிட்டு ப்ராஃபட்டிக்கா என்ன சொல்றேன் தெரியுமா? நான் ஒரு சில காரியத்தை சொல்லி முடிச்சுறேன். நம்பர் 1, நான் சொன்னேன், you are anointed to complete, to finish, to perfect things. மற்றவங்க செய்து முடிக்க முடியாததை நீங்கள் செய்து முடிக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு அருளுகிறார். Praise the Lord. Amen. இந்த 4 ஸ்டேஷன்ஸ்லயும் இருந்த சூழ்நிலைகளை நீங்க வாசி பார்க்கலாம். இந்த இடத்திலே வாசிக்கலாம். இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னு தெரியும். அந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய அனாயிண்டிங்க தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Amen. Also, I believe that this is a season of receiving whatever you have desired for. ஏன்னா எலிசாவுக்குள்ள இந்த விருப்பம் இன்னைக்கோ நேத்தோ வரல, ரொம்ப நாளா இருந்துச்சு. ரொம்ப நாளா இருந்த விருப்பம் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குதோ அந்த நெடுநாளா இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றும் காலத்திற்குள்ளும் அப்படிப்பட்ட நிறைவேறுதலை காணக்கூடிய ஒரு அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா நம்ம எங்க பிரசங்கம் பண்ணாலும் ஜீசஸ் அதை வந்துதான் என்ன செய்ய முடியும், முடிக்கணும். பாருங்களேன், ஜீசஸ் வராம முடிக்கவே முடியாது. ஏன்னா இயேசுதான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது நீங்க ஒரு காரியத்தை பார்த்திருப்பீங்க. எல்லா இடத்துக்கும் ஆண்டவர் அனுப்புகிறாருன்னு தான் என்ன செய்யறாரு, எலியா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? கில்கால்ல இருந்துட்டு சொல்றாரு, என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அப்புறம் பெத்தேல் வந்து என்ன சொல்றாருன்னா எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். அப்புறம் எரியோக்கு வந்து என்ன சொல்றாரு, யோர்தான் மட்டும் போக அனுப்புகிறார். இந்த எல்லா இதுலையும் கவனிச்சீங்கன்னா ஒரு மட்டும் இருக்கு பாத்தீங்களா? ஒரு மட்டும் 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 இருக்குல்ல. இதே யோர்தான்ல கரை ஏறின ஒருத்தர், யோர்தானை கரை ஏறின ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேரு தான் இயேசு. அவர் மட்டில்லாதவர், அவர் முடிவில்லாதவர், மட்டில்லாதவர். He is not at all limited and he has no end at all. இந்த இயேசு தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊற்றுகிறார் என்று சொன்னால் நீங்க எப்படி மாறுறீங்க தெரியுமா? You become unlimited. மட்டில்லாதவர்களாய் மாறுகிறீர்கள். முடிவே இல்லாத இயேசு தமது ஆவி உங்களுக்குள் வைக்கிறபடினால் உங்க வாழ்க்கையில புதிய துவக்கங்கள் உண்டாகிறது. Praise the Lord. ஒருவேளை நிறைய சோர்வுகளோடு இருந்திருக்கலாம். நான் நினைக்காத காரியங்களை என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு. I'm losing my money, I'm losing my blessing, I'm losing my strength, I'm even losing my hope. அன்று சொல்றது not any longer. No. Today I'm releasing an anointing and you will take over. நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஒன்றும் உன்னை மட்டுப்படுத்த முடியாது. Nothing will stop you. இதுதான் உன் லிமிட், ஒண்ணுமே சொல்ல முடியாது. You are ultimately limitless. And God is releasing a new beginning in your life. வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் இன்று 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 இன்று. ஹல்லேலூயா. இந்த அனாயிண்டிங் உங்க மேல வருது. நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஐ ஃபீல் இட். இந்த அனாயிண்டிங் எப்படி வருது தெரியுமா? உங்க மேல வருது. இது வரும் பொழுது நீங்க ஒரு ஃபயரை ஃபீல் பண்றீங்க, ஒரு பீஸை ஃபீல் பண்றீங்க. உனக்குள்ளே இந்த அபிஷேகத்தை நீ உணர்கிறாய். பீட்டர் ஆர்த்தர், God is anointing you right now. Be filled with the Holy Spirit. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. எங்கிருந்து யார் எந்தெந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அன்று சொல்றார், உன்னுடைய வெற்றிடங்களை நிரப்புகிறேன். தேவ மகிமை உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen, amen, amen. டாக்டர் ஜானட் அன்று சொல்றாரு, என்டையர் ரீஜன், ஒரு பெரிய ரீஜன் உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆண்டவர் வேறு விதமா நிறுத்த விரும்புகிறார், வேறு விதமா. ஹல்லேலூயா. You have a different face and nobody has seen that face. The Lord says, I will facelift you. I will facelift you. Thank you, Holy Spirit. Hallelujah. Amen. உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். Thank you, Lord. Amen. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. சோர்வுகளை தேவன் அகற்றி போடுகிறார்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென். நான் ஒரு சிலருடைய நன்மைகள் தூரத்திலிருந்து வர ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். அந்த நன்மை வர ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். ஆமென். God is releasing a blessing. Hallelujah. Amen. You are healed right now. Amen. The sickness cannot consume you. The sickness cannot destroy you. You have the power to destroy it. You have the power to destroy it. Hallelujah. உன்னை மட்டுப்படுத்த நினைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதன் மேல் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதன் மேல் ஜெயம் எடுப்பாய். அவைகளை மிதித்து போடுவாய். அவைகளை கீழ்ப்படுத்தி விடுவாய். ஹல்லேலூயா. அன்று சிலர் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை நான் அனுப்புகிறேன், நீ என்னுடைய வாய் போல இருப்பாய், நீ பேசும்போது ஜீவன் வெளிப்படும். ஹல்லேலூயா. ரிகமர ஷந்தலா ரெஹலியா ரசகோரா மாதியாதே ஏமா ரோஹோலா சட்டரலிபியாத்தோ. ஆமென். ஆண்டவரே, ஆமென். நான் ஊழியம் செய்கிறேன்னு சொன்னா கை உயர்த்தி உன்னுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்புகிறது. இப்பொழுது அவருடைய அக்கினி உன்னை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அக்கினியை தாண்டி போனதில்லை உன் சாட்சி. அக்கினி ஊடாக நடந்தேன், ஆனாலும் சேதமில்லாமல் நிற்கிறேன் என்பதே உன்னுடைய சாட்சியா இருக்கும். You will walk through the fire and this fire will refine you. Hallelujah. Hallelujah. It will protect you from every kind of fire that is trying to consume you. உன்னை அழித்து நிர்மூலமாக்க நினைக்கிற சகலவற்றையும் உன்னை தொடாதபடி பாதுகாக்கும் அக்கினியாய் இந்த அக்கினி இருக்கும். Hallelujah. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ, முற்றடி பற்றி எரிந்தும் அது வெந்து போகவில்லை. காரணம் இந்த அக்கினி. இந்த அக்கினி அப்படிப்பட்ட அக்கினி. அது உன்னை சேதப்படுத்துகிற அக்கினி அல்ல, அது உன்னை உருவேற்படுத்துகிற அக்கினி, உன்னை உருவாக்குகிற அக்கினி. தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த அனாயிண்டிங்கை ரிலீஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, உமது வருகைக்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. நாங்க இன்னும் செய்து முடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா, இது ரோட் மேப் டு, இட் இஸ் a road map to rapture, but it is also a road map to raise a generation, a prophetic generation. எலிசாக்களை எழுப்புகிற பாதையாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய டிசையர், ரொம்ப நாளா இருக்கிற டிசையர், ஆண்டவரே, நான் உங்களுக்கு மட்டும்தான் அதை தெரியப்படுத்திருக்கிறேன். This is my desire, this is my heart. இதுக்காகத்தான் நான் உங்களை பின்பற்றிக்கிட்டே வரேன், உங்களை பின்தொடர்ந்துட்டே வரேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த டிசைர்ல அதிகமா நான் உனக்கு செய்ய போறேன். More than your desire. Hallelujah. Praise the Lord. உனக்கு நான் செய்ய போகிறத பார்க்கிறதுக்கு நிறைய பேரை வச்சிருப்பேன். So many people will witness the greatness, the glory that's going to come upon you. Hallelujah. Amen. ஓ, நீ சாம்பலா போயிட்டேன்னு எத்தனை பேர் பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே உன்னை சிங்காரமான வைப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். நன்றி தகப்பனே. பரலோக தேவனே, உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக நீ ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கர்மேலின் சிகரத்தில் கொண்டாடின ஒருவனை ஆண்டவரே அந்த உயரத்திலும் அதிகமான உயரத்திற்கு எடுத்துக்கொண்டு போனீர் தகப்பனே. அப்படியே நீர் நாட்கள்ல உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற நாட்களா இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா சென்று விட்டானே என்கின்ற ஒரு வருத்தம் எலிசாவுக்கு இருந்தாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. நான் இன்னைக்கு நிறைவாய் பெற்றுக்கொண்டேன், நான் இன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்கின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய மகிமை அவன் வாழ்க்கையில காணப்பட்டது. அப்படியே இந்த நாட்கள் அவனுடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அரிதான காரியம் என்று எது அழைக்கப்படுகிறதோ அதை பெற்றுக் கொள்வார்களாக. Whatever the toughest challenges, whatever the hard things, yes, my Lord, I pray, let them receive the best from you. ஆண்டவரே, சிறந்தவைகளை பெற்றுக் கொள்வார்களாக. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரே நிபந்தனை சொன்னான், நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று. ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவையே நோக்கி ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும், அவை ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் நினைத்தருளுவீர். இந்த வார்த்தைகள் மூலமாய் உம்முடைய ஜனத்திற்கு ஊழியம் செய்வீராக. ஆண்டவரே, ஒரு மாதத்தின் கடைசி நாள்ல வந்திருக்கோம்ப்பா. கடைசி நாள், ஆல்மோஸ்ட் தி லாஸ்ட் டே. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு நாளிலும் நீ சில காரியங்களை செய்ய உண்மையிலவரா இருக்கிறீரப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உண்மையை நம்பி இருக்கிற வாழ்க்கையில சில புதிய கணக்குகள் துவங்கட்டும் ஆண்டவரே. சில புதிய கணக்குகள், சில புதிய உயர்வுகள், சில புதிய ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படட்டும்.
நினைத்தருளும், ஆசீர்வதியும், உமது மகிமை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்தும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.